ஹிப்பி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றி அதை ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சோண்டு பூண்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறமேட்டு மல்லித்தூள், ஹிப்பி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பேக்கெட் ஹிப்பி செய்கிறதுனால நான் 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு வந்து ஹிப்பியும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆயில் எதுக்கு கொதிக்கும் போது போட்டிருக்கேன்னா, ஏன்னா நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும், அதனால தான். ஹிப்பி வந்து நம்மளுக்கு 90% வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் 3 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஹிப்பி ரெடி ஆகிடுச்சு.